அடிஷனல் பண்றது இவர் ஆற்ற 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு காசு வராது. அந்த பாவம் எனக்கு அது விஷயம் தெரியும். சார் நாங்க போய் ஒரு மினிஸ்டரோட போய் கேட்கலாம், உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஃபண்டிங்ல இருந்துச்சுன்னா அதை செய்தாங்க. அப்படிதான் நீங்க கேட்கலாம். மறுபடியும் மற்றபடி பாராளுமன்ற கலைச்செல்லாம் காசு கொண்டு வரையாது. நீங்க அப்படி சொல்றீங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கு முன்னர் கடந்த காலங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கன பேர் இங்க இருக்கீங்க, சங்காட தந்தா மறுபா தந்தா அடிஷனலா போட முடியாத வெள்ள வாய்க்கால் கொங்குடி ரோட்ல சண்டி பேக்க போட்டுதல் எத்தனையோ மில்லியன்ல கொண்டு வந்து அரசாங்கத்துல இருந்தா நம்ம கொண்டு வந்தோம். அந்த ரோட்ல நீங்களே நம்ம அடிக்கல நாட்டிப்பட்டு படத்தை எடுத்து பேசிட்டு அந்த ரோட்டு கொண்டாக்கள் சரியா எடுத்து மூலம் கேளுங்க. நாங்கள் விருப்பம் மறந்து போட்டு நடத்தின காட்டி சரியா மக்கள் உரிமையை கலைக்கிறதா தள்ளி வைக்கிறதா கலைக்க கூடாது. ஆரெண்டாலும் மக்களுக்கு ரோட்டு வந்துட்டா சரி. இன்வைட் பண்ணி சம்பந்தப்பட்ட கணக்கில் தலைவர் வரையில் என்றால் நீங்கள் அதை கட்சியில் எடுக்கலாம். பழைய சைக்கிள் ஞாபகம் புது சைக்கிள் இன்ஃபார்ம் பண்ணோம். அங்க முருகமூர்த்தி கோவில் அந்த வீதிக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் கடிதம் போட்டது பயப்படினா வழக்கு கண்டு தங்களை மட்டும் வழக்கு போடுவாங்க. வழக்கு போடாமலோ அது வந்து
மழை என்ன காலத்துல செய்யலாம்? இப்ப பிரச்சனையை சொல்லினா என்ன செய்யலாம்? புரிவு வருது, அடிக்குது, சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லி தோட்டத்தை கலைக்காம அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வந்து அதிகாரிகளுக்கு வனவள திணைக்களத்துக்கு அதிகாரிக்கு சொல்லிட்டு நாங்கள் அதை ஷூட் பண்ணி அதை அவையில் அழைக்கிற சிறந்தங்கள் ஒரு குறுக்கீட்டுடையதா அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை செய்யும். என்னன்னா கிட்டத்தட்ட அதுக்கு நீங்க வெறுமையா கட்டி போட்டு மணி அடிச்சு விடுறதோட ஒரு வழியே இல்லை. நாங்கள் கல்லுண்டாய் தண்ணி பிரச்சனை சம்பந்தமான ஒரு இது என்னன்னா நெடுக வந்து இந்த கல்லுண்டாயில வந்து அந்த மக்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல வந்து அவர்களால் குடியை சுத்தி போட்டு அவர்களுக்கான பிரச்சனையை யாரும் கண்டு கொள்ளாம அந்த இடத்துல அரசியல் நாடாக நடக்குது. அந்த இடத்துல நாங்க வந்து இந்த பிச்சைக்காரங்க கும்பம் இந்த மாதிரி நெடுகையில் யாரும் அந்த இடத்தை கொண்டு வச்சுக்கொண்டு எந்த ஒரு சொல்யூஷனையும் செய்யாம இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் சரியான தீர்வு எடுக்கணும். அந்த இடத்துல நாங்கள் என்னன்னா இப்ப பக்கத்துல வந்து போலீஸ் சப்ளை பண்ணு இருக்குது. அன்றைக்கு அந்த கடைசியான இந்த அனந்தத்துல வந்து பிரதேச ரீதியா நாங்கள் தனி விநியோகம் செய்யறாங்க. முக்கியமாக வந்து கல்விதாய்க்கு நாங்கள் குறைஞ்ச விநியோகம் செய்யறாங்க. அந்த இடத்துல அனர்த்தம் நடந்த இடங்கள்ல வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் டேங்க் வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. அந்த இடத்துல ஒரு அதிக அரசியல் நாடாளுமன்றம் அந்த இடத்துல நடத்தப்பட்டது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கல்விதாய்க்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் வந்து இந்த பிரதேச ஃபுல்லா வந்து விநியோகிக்க வேண்டிய தேவைகள் வந்துட்டு அந்த காலத்தில் ஆகையால வந்து நாங்கள் இதுக்கு தீபத்தடி போகணும். அந்த மக்களோடு சேர்ந்து வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்யறது வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு புண்ணடையா இருக்கேன். உங்களுக்கு புண்பெருமா தீர்வு பெருமான்றது நீங்க தான் முடிவெடுக்கணும். அடுத்த விஷயம் அந்த பக்கத்துல வந்து ஓட்டர் சப்ளை ஒன்று இருக்குது. ஓட்டர் சப்ளை வந்திருக்கணும் முடியாது. எப்ப அந்த ஓட்டர் சப்ளை கொடுக்க போறீங்க பைக் போட்டு குயிக்காக செய்யற இடத்துல வந்து அந்த மக்களுக்கு பிரதானமான பிரச்சனை தாண்டி அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கான தீர்வு ஒரு காரணம் கிடையாது. இந்த கல்வியான மக்களுக்கு நீங்க செய்யற பேடி ஒரு உதவியா இருக்கு. பிரச்சனையை தாண்டி அவர்களுக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை தாண்டி அதை தீர்வு செய்யணும். போட்டா அது யார் சப்ளை பண்றது? சப்ளை கட்டமைப்பு வந்து சரியான சம்பந்தப்பட்ட கணக்குல தலைவர் வரையில் என்றால் நீங்கள் அவை கட்சியில் எடுக்கலாம். பழைய சைக்கிள் ஞாபகம் புது சைக்கிள் இன்ஃபார்ம் பண்ணோம். ஆகையால் இது ஒரு முக்கியமான பிரச்சனையா எடுத்து அந்த மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்க. இல்லையா அந்த இடத்துல பெரிய அரசியல் நாடகங்கள் ஆடிக்கொண்டிருக்கிற முன்னாடி அதான் அந்த காட்சி அளிக்குது. பேசுறத பூர்த்தி செய்யும். யாரா இருந்தாலும் அதை பூர்த்தி செய்யணும். அந்த இடத்துல ஓட்டர் சப்ளை யூனிட் வந்து வந்திருக்கு. ஃபேரி யூனிட் வந்து வந்திருக்கு பக்கத்துலயே கொடுத்தாச்சு. அதாவது வந்து இந்த பிரதேச தனி சபை அங்க நடந்து கொண்டிருக்கும். அதாவது அந்த இடத்துல யாரும் செய்ய முடியாது. தேர்தலுக்கான தீர்மானங்கள் எடுத்து முடிவெடுக்கிறார். அந்த குப்பை பிரச்சனைக்குரிய பிரச்சனை வந்து வலிமைக்கு பிரதேச சபைக்கு வந்து 1,30,00,000 ரூபாய் பெறுமதியான குப்பை தரம் பிரித்து செய்கிற மிஷின் வந்திருக்கு. அது வந்த அப்புறம் இந்த குப்பை பிரச்சனை தீரும். ஆனா இதுல ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும். மாநகர சபை வந்து நெடுக்க சொல்லி கொண்டிருக்கு. நாங்க தரம் பிரிச்சு போடுறோம் உண்மையில. அப்ப நீங்க பிளாஸ்டிக் கொண்டு போய் போடுறீங்க. அதுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கீங்களா? அப்போ நீங்க எங்களுக்கு எவிடன்ஸ் ஓட தாங்க இந்த இடத்துல போட்டு மாநகர சபை ஆணையாளருக்கு எதிராக திருப்பி நான் கோட்டை பத்தியோ சுப்ரீம் கோர்ட்லயோ ரிட்டர்ன் எடுப்பா செய்யணும் இல்லை. நீங்க எவிடன்ஸோட திருப்பி குப்பையோட கொண்டு பொலித்தீனோட கொண்டு போடினா திறம்பிடிக்கா போட்டு எங்களுக்கு ஏதாவது ஆதாரத்தோட தாங்க இல்ல அவை போடையில என்றால் அந்த பிளாஸ்டிக் கழிவு ஒரு இடத்துல அதை சேமிக்கணும் தனியே மைக்கா கூட காக்காரியில குப்பையை போடுறது வந்து மேலிப்ப பிரதேச சபையை சேர்ந்துதான். அவைன்ற பொலித்தீன் கழிவுதான் அங்க போகுது. இப்ப கலைச்சவரும் அதே ஆள்தான். இவதான் தண்ணி அடிக்கிற கிரமமான ஒழுங்க எடுத்தாங்களும் இவதான் எடுத்து போட்டு தங்கத்தை பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு இதுல மல்லி அடிக்கிற வேலைதான் செய்யணும். இதுதான் உண்மை. இதுல வந்து நான் நெடுக சொன்ன மாதிரி நீங்க புண்ணதான் நாங்க மாத்த சொல்றோம். இல்ல நெடுக புண்ணாக்கி வச்சிருக்க போறீங்களா? காய்ச்சி
உங்களுக்கு புந்தவையா தீர்வு தேவையான முடிவு எடுக்கணும் இல்ல வராங்க தீர்வு காண முடிவு எடுக்கணும். நன்றி நன்றி. இதெல்லாம் அப்படி மாநகரசபை அப்படி சட்டம் போடுங்க. மாநகரசபைக்குரிய பிஎஸ்ஐ எழுதுதானே இல்ல அதற்கு மாநகரசபை எழுதுங்க. நீங்களே நீங்க சரியா மாநகரசபை என்ன கொடுக்க சொல்ல நீங்க சரியா என்ன உள்ள போறீங்க. அது யார் மட்டும் பார்க்கலாம். பிரேச உறுப்பினர்களுக்கு வந்து பார்க்கறது உரிமை இருக்கா? சரி பிரேச தீர்மானமா இன்னைக்கு எந்த பிரேச உறுப்பினரும் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து சொல்றோம். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு இருக்கிற இடம் பார்க்கத்தான் சும்மா எரியாதையா என்ன சும்மா எரியும் நீங்களாம் கொடுக்குறீங்க. அங்க செக்யூரிட்டி கார்ட பாஞ்சி போட்டு தான் நாங்க போய் வருவோம். சரி ஐயா, உங்களுக்கு பெரிய சபை உறுப்பினர் வந்து தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி இந்த பெரிய சபை உறுப்பினர் வந்து பார்க்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனைக்காக தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. சரி, அதை நீங்கள் தவிசாளர் நீங்கள் ஒரு மாதத்துல ஏதோ 2 நாளுக்கு நாங்கள் கருவம் பண்ணி இந்த உறுப்பினர் கருவம் கடிதத்தை போட்டு அப்படி கேட்கல நாங்கள் திருப்பி இந்த போர்ட்ல போய் ரூலிங் வந்துட்டோம் அந்த போர்ட்ல போய் திருப்பி வெளியில் எடுப்பீங்க. அப்படி பார்க்காம போட்டு இருக்கிறார். இருந்து ஒவ்வொரு மாதம் வந்து 20 தொடக்கம் 25 டன் பாலித்தீன் பிளாஸ்டிக் வந்து நாங்க வந்து ரீசைக்கிள் எடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் எடுத்து அடுத்த முறை கொண்டு வாங்க. நீங்கள் நீங்கள் ஒரு பிஎஸ்சியை கூட மாட்டேன் எங்களுக்கு மாநகர பிஎஸ்சி இதுதான் முக்கியமான விஷயம். நாம் கவர்னரோட இதை பற்றி காய்ச்சி வந்துக்கிறோம். எங்களுக்கு பிஎஸ்சி இதே சபைக்கு வேணும். அதே பிஎஸ்சி காணாது. அது இந்த வேரியல் செய்யறதே காணாது. இல்ல அந்த பிஎஸ்சி வழக்கு முடிஞ்ச ஐயோடைய சாந்தானக மாத்தியாரு. அது பிறகு பிஎஸ்சி கார்டு உருவாக்குறாண்டு இருந்தாலும் கவர்னரோட கார்டு உருவாக்கி தருவாங்க. லாஸ்ட் இயர் ஒரு வருஷம் இருக்கிறீங்களா? அதே காலம் தான் நிறைய இருக்கு. எங்கட காலம் போகணும் இல்ல அதுக்கு பிஎஸ்சி பற்றாக்குறையா இருக்கு. அதே ஆக்டிங் செய்தோம் இருக்கணும். அதுக்கு அந்த கடையில பார்க்கறது லோன் நடைமுறை அடிஷனல் அமௌண்ட் அதே போல காலேஜ் போனா பிஎஸ்சி வரைக்கும் ஆக்டிங் கவர் செய்ய சொல்லி நீங்கள் வடக்கு மாகாணத்துல மாகாண பிடிக்கு போய் பார்ப்போம். எனக்கு நான் போய் பார்த்தேன் இந்த யூடியூப்ல வந்து காசு பவுலர் தான். ஆனால் அதெல்லாம் என்ன வேணும்னு சொல்லுங்க கலெக்ட் எடுத்தாரு. அதான் நான் சொல்றேன். நீங்கள் உங்களுக்கு அடிஷனல் அமௌண்ட் கலெக்டர் உங்களோட மானந்த சுவாரஸ்யம் பிணைகளோட கலெக்டர் உங்களுக்கு கவரிங் அப்புறம் ஒரு பிஹெச்ஐ கிழமையில 7 நாளோ 2 நாளோ 3 நாளோ நீங்க வெயிட் பண்ற நேரத்துல உங்களோட சபைக்குழு கூட்டம் நடக்கிற நேரத்துல கூப்பிடுங்க. பார்த்து கூப்பிடுங்க. கவரிங் அப் செய்யலாம். வணிகத்துக்கு அணக்கட்டு அது வந்து அதுக்கு 16 மில்லியன் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாலம் இருக்கு.
அந்த பாலம் சரியா பதிவாயிருக்கு. அதனால 42 கிராம சபை பிரிவுகளை தண்ணி மேலே இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பாலத்தை அடியால இருக்கிற கேப் காணாது. தண்ணி அங்கால கடத்தப்படுறது இல்லை. 43க்குள்ள போய் அங்கால போகுது இல்லை. அந்த பாலம் ஒரு அடி என்றாலும் உயர்த்த வேண்டி இருக்குது. அதை செய்தால் இந்த வளைக்காத்து அணைக்கட்டால அந்த இடத்துல 140 அந்த ஏரியாக்கள்ல கிராமத்தில் பிரிவுகள்ல இந்த வழக்கையாக ஊடாக ஓடிவாரோட தெளிப்படையிலிருந்து வரும் ஓடிவார வெள்ளம் ஓப்புலா பண்ணி 2 பக்கமும் குடியிருப்பு கட்டுக்கிற போகுது. இரிகேஷன் வந்திருக்கிறீங்களா? இரிகேஷன் முக்கிய மீட்டிங் நாங்கள் வந்து அடுத்த மாசம் ஐயா அடுத்த மாசம் தண்ணி போகும். அது சம்பந்தமா கல்லூரி சம்பந்தம் போடுறதுக்கும் ஏற்கனவே பண்றது பணிமனைவானம் மீது பிரச்சனை அடுத்ததாக வீதியாக கொஞ்சம் மாணிப்பா பிரதேச சபையில இந்த வருஷம் என்னென்ன ரோடு போடணும் 2026 உங்களுக்கு வந்த பட்ஜெட்ல வர ஆசுல வைண்டிங் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ரோடு போட போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு காரணம். ஓகே உண்டு புத்தூர் அந்த ரோடு உண்டு இது பண்டத்துல போட்டு அப்போ ஓகே எவ்வளவு மாசம் வந்திருக்கு போன வருஷம் எவ்வளவு வந்தது? அவைக்கிட்ட நாங்க மீட்டிங் நடத்துறது இப்ப எவ்வளவு காசு வந்தான்னு தெரியாது. போன வருஷம் 5000 மில்லியன் ஜனாதிபதி சொல்லி போட்டு போனேன். நாங்களும் ஆசைப்பட்ட போன வருஷம் எவ்வளவு வந்தான்னு தெரியாது. அதுல பாவிக்கிறோம் இந்த வருஷம் மாவட்ட எவ்வளவு வந்த ஒரு ஐடியா ஒரு கொமன் ஐடியா வீட்டுல மாவட்ட சம்பளம் எவ்வளவு தெரிஞ்சா தானே அதுக்கேற்ற செலவழிக்கலாம். ஒரு கொமன் ஐடியா ரப் ஐடியாவும் இல்ல உங்களோட ஆடியோ என்னடா போன அந்த 5000 மில்லியன் கேட்கல எனக்கு டிஎஸ் சொன்ன மாதிரி ஆடியோ எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு பிரதேச சபைக்குள்ள இருக்கிற ரோடு எல்லாத்தையும் நீங்க போறதுக்கு அனுமதி இல்லாம குழப்பிட்டு அப்படி ஆடியோக்கு தானே காசு பண்ணப்பட்டது 5000 மில்லியன் உள்ளூர் வீதி புனரமைப்பு சொல்லித்தான் அது மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல. ஆனா காசு வந்த கொடுக்க ஆடியோ பிரதேச சபை போயிட்டு தானே காசு உங்களுக்கு தானே வந்தது. நீங்க ஒரு ரோடு போடுற போன வருஷம் இந்த அதோட இப்ப பழைய கதை விடுவோம். இந்த வருஷத்துக்கு எந்த ரோட்டுக்கு இவ்வளவு காசுக்கு போட போறீங்க ஏதாவது ஐடியா? எவ்வளவு காசு முடிந்தது எப்ப போட போறீங்க எப்ப தொடங்க போறீங்க? அடுத்த பிரசன்டேஷன்ல தயவு செய்து ஒரு ஸ்லைட்ல உங்க மொத்த காசுகளை இந்த வருஷத்துக்குள்ள இந்த ரோடு போடுவோம்னு சொல்றீங்கல்ல அப்ப சில சனம் வந்து கேட்கும் அந்த ரோட்டை விட இந்த ரோடு முக்கியமான நாங்கள் அதை மாத்தோம். அடுத்த முறை இவ்வளவு மில்லியன்ல காசு இவ்வளவு காசு பட்ஜெட்ல இவ்வளவு ஆசை இருக்குன்னு சொல்லுவோம். இவ்வளவு பிள்ளைங்க நாங்க சொல்லுவோம். அடுத்த முறை வரைக்குள்ள 14 மணியோட வந்து அந்த ஊர்ல ரோட்டு போடையில அந்த இருக்கிற பொதுமக்கள் சாக்காடின கேட்டு போடுறது வேற கனடத்துல வாரங்கள் போட்டு போடையில மூடப்பட்டிருக்கு. நான் தான் அந்த ரோட்ல செய்தேன். எந்த ரோட்ல? ஏபிபி ரோட்ல. அதுல மோஸ்ட்லி இருக்கிற ஓபன் சைஸ்ல மேக்ஸிமம் சைஸ் போட்டு கூட தான் போட்டு கொண்டு வந்தாங்க. அதுமாதிரி அந்த ரோட்ல இது என்ன பொறுத்தவரை 99% பெர்மிட் தான் நான் செய்திருக்கேன். சேந்தாம்பரத்துல 5 கண்டில 3 2 நம்ம நான் போய் பார்த்தேன். 3 தானே வேலை செய்து நான் போய் பார்த்தேன். எங்களுக்கு அதுல கம்ப்ளைண்ட் கேட்ட ஏற்கனவே இருந்தது
நாங்க என்ன விளம்பரம்டா முடியோடு வாங்க என்ன விளம்பரம்டா நீங்க என்ன செய்றீங்கன்றத சனத்துக்கு சொல்றீங்க. கம்யூனிகேஷன் கேப் போட்டு இருக்கு. அப்ப சனத்துக்கு தெரியாது இந்த ரோட் எப்பயாவது முறை போடுபடுமா இல்லையான்னு தெரியாது. அதனால அடுத்த முறை பிரசன்டேஷன் செய்யும்போது இந்த இவ்வளவு காசு வந்திருக்கு, இதுல இவ்வளவு ரோட் போடணும். ஆடியோட கவனிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பட்ட மாணிப்பாய் பொன்னார வீதி செய்யல ஆபர் மீது செய்யங்க மிக முக்கியமான பிரதானமான நகரம் மாணிப்பாய் நகரம். அந்த நகரத்துக்கு சும்மா கண் துடக்கா தப்பி போட்டு போய் கிடக்கு. எங்களுக்கு இருக்கிற சவால் என்னன்னா அதுல எந்த நிலையிலும் ஆக்சிடென்ட். அதுல இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் சரியா வீதி போடுங்க நாங்கள் ஆட்டிதாரம் சொல்றோம். அப்ப அந்த வீதியை கவனம் இல்லாமல் நீங்கள் ஏரிய வீதியில் போயிருக்கோம். நான் போன அதுல 100 வீதம் கவனத்தை கொடுக்கும் மாரிப்பா வீதிக்கு. அந்த ஆனவோடு வரைக்கும் கொண்டு வந்து அகலமா நீங்க சரியா போடுங்க. பிறகு மாரிப்பா சந்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருந்து தொடங்கி இருக்கிறீங்க. அவ்வளவு விடாம அப்படியே இருக்கு. தப்பி விட்டுக்கிட்டாங்க கொண்டு போய் சும்மா வந்து அமர்த்தி வச்சுக்கிட்டாங்க. அவர்கள் சொல்றது எங்களுக்கு காரணம் ஆக்சிடென்ட் ஆகல. அதில் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா இந்த வீதியை நீங்க ஒழுங்கா அகட்டி போட்டீங்கன்னா நாங்க அகட்டி விடுறோம். அதை வந்து விரைவுபடுத்தி அதை செய்யணும். இல்லை நாங்கள் செய்யலாம், பிரயோகத்தை செய்யலாம். மானிப்பா வீதி செய்து கொண்டிருக்கிற டைம் எக்கனாமிக் பிரச்சனை வந்தது எங்கிட்ட பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு திணைக்களத்தை இந்த அதிகாரிகளுடைய பிரச்சனை இல்லை, அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகள். அப்போ அந்த வகையில் காசு பிரச்சனை வந்தது. காசு பிரச்சனை எந்த வருஷம்? 2021 அந்த பிரச்சனை வந்தது. அப்போ அந்த இடத்துல திடீர்னு எல்லாமே விட்டுருந்தோம். ரோட்டை பாலத்தை பற்றி விட்டுனா மக்களுக்கு பிரச்சனை, ஆக்சிடென்ட் பிரச்சனை எல்லாம் இருந்தது. நாங்கள் மானிப்பா ரோட்டை பொறுத்த வரை இங்கிருந்து கேரளாதான் பெருசு பண்ணணும். அந்த வகையில எங்கெங்க பேட்டா இருக்கோ அந்த வகையில நாங்கள் செய்து கொண்டு முடிச்சிட்டோம். மோஸ்ட்லி 27 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். நாங்கள் மானிப்பா ரோட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ முதலாவது மானிப்பா பிரதேச சபைக்கு உட்பட்ட அந்த மானிப்பா சந்தியில போக்குவரத்துக்கு ஏழமான சூழ்நிலை இருந்தது. கூச்சிச்சேரியில உடனடியாக தற்காலிகமாக தான் இந்த வீதி போடப்பட்டு இந்த மக்களுக்குள்ளால ஓடக்கூடிய மாதிரி ஒரு செயற்பாடு செய்திருக்கோம். ஃபீட் எல்லாம் அதுக்கு நாங்கள் செய்வோம் மானிப்பா வீதி. பூரச்சாரி மாதிரி வந்து கரையெல்லாம் தும்பு பாவங்களோட தயவு செய்து அதை கொஞ்சம் வழியா நீட்டா போடுங்க. தெற்குல போய் பார்க்கல ஆசையா இருக்கு. அங்க போய்க்கல இங்க போடுற ரோட்ல எல்லாம் வந்து மாட்டு ஜானத்துல லோரி டயர் இருந்த மாதிரி ஒரு பக்கத்தால அப்படித்தான் இருக்கு. செய்யங்களே அப்படித்தான் இருக்கு. தயவு செய்து நாங்க போட்டு ரோட்டு மாநில சந்தை பார்த்து ரோட்ல கொண்டு கடையில கட்டியெல்லாம் வச்சுக்கலாம். நீங்க பிரதேச சபையோட கோஆர்டினேட் பண்றீங்க. நீங்க போய் தவிசாரம் போட்டு கடையில போடுறீங்களா? கடையில போட்டுறோம். நான் காட்டுறேன். போட்டவே உங்களுக்கு போஸ்ட் நோட்டீஸ் போட்டுட்டு நான் போட்டுறேன். நான் அடுத்த முறை காட்டுறேன். டாக்குமெண்ட் போடுறேன். அந்த பிரதேச சபை உங்கள்ட்ட போல நீங்க போய் கோஆர்டினேட் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி அதை போட்டுக் கொள்ளுவோம். சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கணும். எல்லாருமே ரோட்ல மோஸ்ட்லி வந்து எல்லாரும் சப்போர்ட் தான் வேணும். இல்ல அவன் கூட குழப்ப போறது இல்லையா? அதை குழப்பறாதவைக்கு என்ன அரசியல் லாபம் அவங்க பண்ண போறது தேவைக்கு நீங்க அவையோட கோஆர்டினேட் பண்ணி காரணம் ஈகோ விட்டுட்டு கோஆர்டினேட் பண்ணி காரணம் அடிக்கிற கடையில சிசி உங்களுக்கு நான் சொல்றேன். நான் முதல்ல எங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்கேன்டா அந்த காராஜியோட தான் கேட்டேன். அதாவது பிரதேச சபை மேக்ஸிமம் நாங்கள் இங்க சைட் போட் எல்லாம் போட்டு பெருமா பிளாஸ்டிக் எல்லாம் செய்து மானிப்பா ரோட் மோஸ்ட்லி செய்து வச்சிருக்கு. அது குறைபாடுகள் இருக்கு. விளங்கப்படுத்த மாதிரி அவர்கள் என்று சரியாக என்ன செய்ய போறீங்க?
எங்களுக்கு வந்து நிதியை வச்சுக்கோங்க, நாங்க போட்டுக்கிறோம். முன்னாடி மாடி இல்ல, முறையில நீங்க பொதுமக்கள் இப்படி முக்கியமான ரோடுகளுக்கு அந்த லிஸ்ட் போடுவது. ஓகே, இந்த ஐயா சொல்ற வேலை திட்டம் மிக முன்னுரிமையான வேலை திட்டம் என்னன்னா அது பிரைமரி ஸ்கூல். அதுக்கு முன்னாடி இருக்கிற வாய்க்காலுக்கு மேல எந்த விதமான மூடியும் இல்லை. அது நாங்க அகலம் குறைந்த ரோடு. எத்தனையோ பிள்ளைகள் கூட்டத்தில் இன்னொன்று பேசப்பட்டது சந்திலிப்பா சந்தில இருக்கக்கூடிய அந்த பெரிய வாய்க்காலுக்கான சேஃப்டி போர்ட் செய்ய வருகிறது. அது கவனிக்கப்படவில்லை. அது நாங்க ப்ரோசஸ் முடிஞ்சது. மீட்டிங் மினிட்ஸ் எடுக்கிறாங்க. இந்த கலைக்கிற ஒவ்வொரு சந்தி ஒவ்வொரு ரோட்டை மீட்டிங் மினிட்ஸ் இல்ல, ஒரு 2 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ்க்குலாம் டெவலப்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இல்ல, டெவலப்மெண்ட் சொல்லி அந்த வெயிட் பாய் டெவலப்மெண்ட் அதெல்லாம் கெட்ட போர் பண்ணி கொடுத்துட்டோம். கட்டாயம் செய்யும். அந்த ஆடிலியா வந்து இந்த வருஷம் சோமசுந்தரம் மீதி ஆனப்பட்ட மீதி காவல் மீதியா போடப்பட்டது. ஆனா சோழ கடிச்சு போட சொல்லி நாங்கள் பொதுமக்களாக இருந்தது அவை நிதியை கண்டுகள் ஆனா அதுல வந்து பிரதான மதம் ஒன்று இருக்குது. விவசாய பகுதிக்கால வந்து அந்த தண்ணி வந்து குடியிருப்பு தண்ணியெல்லாம் வந்து வடிக்காதுக்கு போகுது. ஆனா அந்த மதம் வந்து செய்யப்படுவது சொல்லி அங்க மக்கள் இளைஞர்கள் எல்லாம் கோரிக்கை விட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மதகு புனரமைப்பு செய்யாம அந்த ரோட் போட்டதால வந்து இந்த மாதிரி அனர்த்தத்துல கூட 733 தான் இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. சோமசுந்தர பேரு வந்து ஆர்டிகே தான் போடப்பட்டது. எங்களோட ரோடு தான், ஆனா ஆர்டிகே தான் போடப்பட்டது. காப்பீடு வந்து வேற போடப்பட்டது. அது வந்து உடைய மதம் கிளீன் பண்ணி விட்டா சரி. அந்த காக்கதி ரோட்ல வந்து விவசாய பகுதியில் கண்டிப்பாக மதகுகள் ஆடி ரிசர்வேஷன் 5 மதம் 5 மதம் கடலுக்கு தண்ணி போகும். இது வந்து 3 கோடி ரூபாயில போட்டது. அதாவது 3 கோடி ரூபாய் செலவழிச்சிட்டு கோயில் அடுத்த மீட்டிங் வரைக்கும் இந்த புற வர ஐயா குடியேற்றத்துடைய பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன். எங்களுக்கு அரசாங்கத்தால் திட்டம் வழங்கப்பட்டு இந்த 22 வருடங்களாகின்றது. இன்னும் எமது குடியேற்ற திட்டத்தினுடைய ஒழுதலுக்கான மண் என்ன போட வேண்டி இருக்கின்றது, மற்றும் வீதிகள் போடப்பட வேண்டி இருக்கின்றது, மற்றும் வடிகால்கள், அதாவது மழை காலங்களிலே ஒவ்வொரு இடமும் இந்த நாங்கள் வெள்ளத்தினாலே மிகவும் பாதிக்கப்படுகிறோம் என்றது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எல்லா இடத்திலும் மழை நீர்கள் வந்து கல்லுண்டாய் குடியேற்றத்திலே இருந்து இந்த வருஷம் ஒரு 10 நாட்கள் ஆண்டவன் திரும்ப அந்த வெள்ளம் கடலுக்குள் போகிறதுக்கு. அப்ப அந்த வெள்ளத்தை கடலுக்குள் செல்ல வேண்டும் சொன்னால் வடிகால்கள் அமைக்கப்பட வேண்டும். இது கிட்டத்தட்ட டிசிசி மீட்டிங்களை போனதில் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக நாங்கள் நெடுகளும் கிராமத்துடைய தேவைப்பாடுகள் அபிவிருத்திகள் பற்றி நாம் நெடுகளும் கூறிக்கொண்டிருக்க முடியாது. அனைத்து அரசு அதிகாரிகளும் தெரியும். எங்களுடைய போடுறதுக்கு இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள போய் நீங்க காசு எடுப்பீங்க. எந்த ப்ராஜெக்ட்ல விட்டு போடுவீங்க? நம்மளுக்கு கேட்கறாங்க அரசாங்க அதிகாரிகிட்ட 16 மில்லியன் இருக்கு, அவர்கிட்ட ஒரு நிதி ஒதுக்குறதா? அரசாங்க அதிகாரிகிட்ட மண் போடுறதுக்கு நிதி ஒதுக்கப்படாது, மண் விற்கிறதுக்கு தான் நிதி ஒதுக்கப்படுது. 16 மில்லியன் எங்க இருந்து அந்த ஆறு அந்த காசு தானே
நான் கேட்க விளக்கல பேச அந்த தரம் கேட்டு மண்ணை போட்டுட்டாங்க தேவையே போட்டுருக்காங்க ரோட்ல அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில 16 மில்லியன் இங்கே எங்களுக்கு 9 மில்லியன் தானே வாங்குது சார் ரோட்டுக்கு ரோட் மேலே அந்த மண்ணவளம் கொடுத்து சைலண்ட் ஆகி கொடுத்து அரைக்கி சொன்னாங்க இவையெல்லாம் என்ன செக்கர் காசு அந்த மண் கணக்கியா வியாபாரம் போகணும் இங்க டிராக்டர் ஓடாம நிக்குது அங்க சொல்றீங்க டிராக்டர் காசு இல்லை எனக்கு தேடி விடாங்கிறேன் நான் என்ன பெரிய செய்யறேன் அந்த டிராக்டர் அவங்க வச்சு கொண்டு ஓட வழி இல்லாம நிக்கிறாங்க அங்க சொல்றீங்க டிராக்டர் காசு இல்லைன்னா அந்த மண்ணெல்லாம் கொண்டு கொண்டு ஐயா என்னன்னா எனக்கு வேற எங்க ரோடு செய்றீங்க ஆதிய வேற எங்க ரோடு செய்றீங்க மண் இருக்கா 16 மில்லியன் அரசாங்கத்துல காசு இல்ல மண் போடுறதுக்கு அங்க அவன் ரோட்டே போட்டு நினைக்கிறாங்க எந்த ரோட் போட செய்ய போறீங்க சரி அதுல இருந்து எத்தனை ரோட் வரும் கிட்டத்தட்ட எத்தனை ரோட் 5400 ரோட் இருக்கு கிட்டத்தட்ட ரஃப் ஐடியா 1000 சரி அத நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு கொண்டே போடுறதுக்கு இது இருக்காது அப்படிதானே பிரேசவே ஐயா அது போய் போடே இல்ல நம்ம டிராக்டர் நீங்க எடுப்போம் கலர் நோட் போட்டு நாங்க ஒரு பிரதிபலிக்க நீங்க அடக்காது நாளைக்கே டிராக்டர் எடுத்துறோம் அவ்வளவு ரோட்டை பேசுறதுக்கு பிரதேச சபையில காணும் நாங்கள் திரும்ப கழிவுகள் ஒவ்வொரு நாளும் என்னட்ட அந்த மண்ணை போட்டு அங்க போடுறதா அப்படி இது இல்ல நான் நானே சொல்றேன் நான் பட்ஜெட் பாராளுமன்றத்துல இது ஒரு அது குடியிருப்புகிறாலும் தான் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்தை முன்கொடுத்து செய்ய போய் செய்யாது உண்மையிலேயே அந்த இடத்தை செலக்ட் பண்ணி சைட் செலக்ட் பண்ண சரியான பிள்ளை அப்படி பேசிக் கொடுக்க முடியாது நான் கேட்கிற மாதிரி சொல்லுவோம் எனக்கு உங்களோட டிராக்டர் 4 டிராக்டர் கொடுக்க மாட்டீங்களா ஒரு நாள்ல ஹோட்டல பண்ண போடுறது ஏழு மாதிரி இருந்தாலும் 4 டிராக்டர்கள் பின்பர்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு பண்ண சார் நான் 3 டிராக்டர் தான் எரிபொருள் அடிச்சு விட்டேன் ஃப்ரீயா 6 எரிபொருள் அடிக்கிறது ஐயா இது வந்து சஸ்டைனபிள் ஏர்போர்ட் என்னன்னா முழுக்க போடணும் முழுக்க மண் போடணும் ஏதாவது வழியை பார்க்கணும் அரசாங்கத்துல கரையும் பாரம்பரியம் காட்சி வராது நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா காட்சி வராது நாங்கள் எங்கட இடத்துல மண்ணம் நாங்கள் தான் எங்கட ஆடியை குடியை வர மண்ணெல்லாம் பெட்ரோல் எடுத்து தான் போடுவோம் ஒரு நாள் வராது அங்கே ஒரு ஆள் 3 லட்சம் தாராளம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆடியே தர மாட்டீங்களா ஐயா அதை விட அதை விட பிரதேசத்துல வந்து சுகாதார ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது அது உங்களுக்கு தெரியும் யாழ் மாணவர் சபையுடைய அந்த கழிவு சுத்திகரிப்பு நிலையமும் மானிப்பாய் பிரதேச கழிவு சுத்திகரிப்பு நிலையமும் இருப்பதனாலே அந்த மழை காலங்களில் அவர்களுடைய அந்த கழிவுடைய இது வந்து வெள்ளத்தோட வெள்ளம் கலக்கப்படுகிறது உரிய சுகாதார முறைப்படி அங்க இருக்க வேண்டும்னு சொன்னால் அது உயரமான அத்திவாரங்கள் குறைந்த அளவுக்கு அந்த ரோடு உயரத்துக்கு ஒரு தகவலை உங்களுக்கு இந்த வருடம் 2400 சொச்ச வீடு வடக்கு கிழக்குல பட்ஜெட்ல பாத்துறேன் அதுல யாராருக்கு அந்த 15 மில்லியன் 1.5 மில்லியன் வரையிலையும் அதுல கரெக்டா அட்மிட் தரலாம் ஏன்னா அது ஒதுக்கப்பட்டது பட்ஜெட்ல இதெல்லாம் பட்ஜெட்ல ஒதுக்கப்படையில இதெல்லாம் ஒரு விடாம இந்த எங்க இருந்து காசு பண்ணுறது தவிசாரணிகள் கேட்கிற மாதிரி எங்க இருந்து வருது ஆகிட்ட கேட்குது ஜமால் வீட்டுக்கு அப்படி நீங்கள் அந்த குடியிருப்பே பிரிக்கிறதுக்கு ரோட் ஒன்று போதாது அதுக்கு ஒரு அணை மாதிரி கட்டி விட்டா இங்க அதை வேற பட்டி ரோட்டை போட்டா அந்த வெள்ளத்தியால வாரதை குறைக்கலாம் சொல்லியிருக்கு ஆளுநர்ல ஒரு திட்டம் இருக்கு ஒருங்கிணைந்த திட்டம் அதன் மூலம் நாங்கள் அதுக்கு அறிவிச்சுட்டு சரி ஒரு கல்வெட்டு போட வேண்டி போட்டு அதுல ஒரு போட்டாதான் அங்கத்தினுடைய கழிவு ஐயா இந்த 500 லோட் மண் காசு அதை நாங்க டிசிசி மீட்டிங்ல ஆச்சு பெட்ரோல் காசு பிரதிகள் ஐயா அட்டெண்ட் பண்ணி தரேன் சரி நான் நீங்க 3 டிராக்டர் கொடுக்கணும்னு சொன்னீங்க நான் வேற எழுதி வைப்போம் நீங்க மந்தாரம் சொன்னீங்க வேற எங்கேயாவது வட்டிக்க சொல்லணும் இவங்க ரோட்ல வட்டிக்க மாதிரி நாங்க சொல்லுவோம் தண்ணி பிரச்சனை ஒன்று நீண்ட காலமா ஓகே அது தண்ணி தேவைக்காக அந்த போராட்டமே நாங்கள் ஒரு ஒழுங்காக பிரதேச சபையிலிருந்து நான் யாரும் கூட சொல்ல அரசியல் நடக்கவில்லை எங்களோட உரிமையத்தை நாங்கள் அங்கே இருந்து தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி அங்க போட முடியல தானே
அப்ப நான் சம்பந்தமாக உண்டை விட்டு ஒரு நாளைக்கு எங்களுக்கு தண்ணி தேவைன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஜெபனேஸ்வர் தலைவருக்கு அவருடைய கவுன்சிலிங்ல போய் கதைச்சு உண்டை விட்டு ஒரு நாளைக்கு தண்ணி இல்லையோ உண்டை விட்டு ஒரு நாளைக்கு எனக்கு சொல்லி இது நாங்க வைக்கிறது இருந்தது இது குறுகிய காலத்துல வந்து பிறகு அங்க டிராக்டர் இல்ல ஆக்கள் இல்ல அது இல்லைன்னு சொல்லி தண்ணி தண்ணி யார் வரணும் நாங்கள் ஜெபனேஸ்வர் கிராமத்துக்கு நாங்கள் பிரதேச சபையில இருந்து கதைச்சாங்கள் நம்ம கமிட்டியை கதைச்சு உங்களுக்கு நாங்கள் தண்ணி உண்டா தண்ணி ஒழுங்கா வேணும் பிரச்சனை இல்லை சொல்லி நாங்கள் அதுக்குரிய இதெல்லாம் கதைச்சு ஒப்பந்தங்கள்லாம் 26ஆம் தேதி டிசிசி மீட்டிங் அதுல இந்த விஷயம் கதைக்கிறோம். அதுக்கு முன்னா இருக்கிற 4 நாளைக்கு தண்ணி இதை அரேஞ்ச் பண்ணுவோம். டிசிசி மீட்டிங்ல அவங்க ஆடியிட்ட நீங்க கேட்டுறீங்களா? ஆடியில தண்ணி போட்டு வந்தா கூட பெப்பர் டிசிசி மீட்டிங்ல கதைக்கிறோம். சரியா? அடுத்த செக்ஷன் இதுல வீதி சம்பந்தமான அந்த விஷயம் தலைச்சபடியா நான் ஒரு விடயம் சொல்லணும். போன கூட்டத்திலே வந்து நான் சில விடயங்கள் குறிப்பிட்டேன். அதில் எதுவுமே வந்து குறிப்பிடப்படையில யாழ்ப்பாணத்திலிருந்து காரணக்கூடிய இந்த வீதி மாநிலத்திலிருந்து இங்கே வரைக்கும் வந்து 2 பக்கமும் சோழம் இல்லை. மிக முக்கியமாக இந்த பிரச்சனையை சொல்றேன். அதில் சோழர் இல்லை, சோழர் இல்லை, சாப்பாடு வந்து 5 பண்ணி சோழர் கூட இல்லை. அதை போராட்டம் சொன்னது அதோட வந்து ஒரு பாலத்தை காணையில ஆர்டிடி அடையாளம் வந்து அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் எடுக்கப்படல. கட்டுரையில வந்து ஒரு வீதி அமைக்கப்பட்டது 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் ஒரு பாலம் இருந்தது. தண்ணி எதிர்க்கால மாறுது. அந்த பாலம் இல்ல. அதை கூட்டி கொண்டு போய் ஆர்டிடி பொறுப்பாளர் அவர் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இந்த சோழர் சம்பந்தமா போன இதே கூட்டத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். அதுல வந்து எதுவுமே அதை விட மிக முக்கியமான விஷயம் ஒரு விடயம் இந்த 5 மரத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் எப்படி போடப்பட்டவங்க வந்து பாருங்க இல்லை. அது தண்ணி அங்கால போய் எங்கே ஓட போகுது? கூகுள்ல இருக்குது, வீடியோஸ் இருக்குது. அந்த பாலம் போனது, அந்த பாலத்துக்கு நான் போனது வந்து வளர்க்கால போய் அந்த ஈடவையும் மாற்றப்பட்டிருக்கேன். ஈடவையை மூடி போட்டு எங்களை மதில் கட்டுறா தண்ணியோட மாற்றி மயில் அடிக்காம சொல்லி ஆடி அதை பார்த்து அதுக்குரிய வழியை நீங்க செய்யும். அது தண்ணியோட தெரியவில்லை. இந்த சோழர் பிரச்சனைகள் சோழர்கள் நாங்க வந்து ரோட்டோட தாண்டி சொன்னீங்க இல்ல அது கூட பிரச்சனையா இருக்கலாம். ஆனா 3 பேர் இருக்குது. அங்க இருக்கிற கிராம இருக்கிற ஆக்களோட கொடுத்து கலக்கும். இந்த வெள்ளத்துல 6 மாதத்துல போடுங்க, ஒரு இடத்துல போடுங்க. அதை மட்டும் ஆக்கிட்டு ஒரு பாலத்தை காணல. அதாவது காட்டினா அது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. சோமசுந்தரம் வீதியில ஆடியால கட்டப்பட்ட பாலத்துல வந்து இதுவரைக்கும் மூடி போடல. அன்றைக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஒரு வயதான ஐயா அந்த பாலத்துக்குள்ள விழுந்து போட்டார். நாளைக்கும் 2020ஆம் ஆண்டு அதே மாதிரி ஆனப்பட்ட சந்தியில வந்து ஆடிடியாக ஒரு பாலம் கட்டப்பட்டது. அதுவே மூடி இல்லை. ஆட்டோக்கார பார்க்கிங் இல்லாம இருக்கிறாங்க. அதை மூடிய போட்டா கூட அது ஒரு பார்க்கிங் போய் இடிவெளியில போயிருந்தானே அதுல ஒரு நல்ல பள்ளிக்கு வந்தானே ஒரு பாலம் இருக்குது. அன்றைக்கு வந்து என்ன கேட்டார் அதுல பாலம் வந்து பணம் தான். இப்ப நான் சொன்ன நீங்க கிளறி பாலம் கட்டி நாங்க ஆசுதாரன் கிளறி பாலம் வந்து செய்வீங்களோடு கேட்டேன். அன்றைக்கு வந்து பார்த்துட்டு போனோம் 2 கரையும் ஒன்று ஒரு அப்டேட் இருக்கு. இந்த இதுல ஒரு ரிப்போர்ட் கூட போடப்படுங்க. அது தண்ணி வந்து நீங்க நல்லா போய் பாலம் வேலையே இல்லை. பள்ளிக்கூடம் இது அவங்க சடத்துல ஓட்டம் வந்து போடப்பட்டது. பயக்கரையா கிடக்கிறபடியா அந்த இடத்துல வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். அதே இடத்துல அப்படியே வைக்கலாம் பாலம். அந்த பாலம் வந்து போடப்படவில்லை. மெட்ட அங்கால போட்ட போட்டு வந்து அது ஒரு பெரிய இதை போட்டாங்க. அதுல வந்து இடத்துல தண்ணி நிற்குது. இப்ப நாங்க புதுசா ஒரு பாலம் கிடக்குது. அதே போட்டம் இல்லாம அது போட்டாலும் அதை ஏறிட்டா அந்த பாலத்துக்கு மேலாலேயே தண்ணி அந்த வயலுக்கு மேலாலோடய அந்த பாலத்தை போட்டு அதனால நாங்க அந்த மலையாளத்திலே ரோட் ரேஸ் பண்ணிக்க அதை அப்படியே விட்டுடுங்க பாலம். இப்ப அங்க தேங்குற தண்ணியை வேற எங்க டைவர்ட் பண்றது? அதான் அவையில பிரச்சனை. இப்ப அந்த தண்ணியை வேற எங்க டைவர்ட் பண்றாங்க பிரச்சனை.
அப்படிதான் நீங்க தான் செய்யும் என்னால் பள்ளமான இது அதுக்கப்புறம் பார்த்து பிரதேச உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு காட்டி காய்ச்சி ஏதாவது செய்ய மாட்டாரு தண்ணி ஓடினாலும் என்ன செய்யணும் செய்யலாம் தண்ணியை போட்டு நாங்க இப்ப இன்லைட் பண்ணா அதை போட்டு அவுட்லைட் பண்றதுக்கான அதிக மாற்றி பேர் போறீங்க ஓட்ட போடுறது வந்து இன்விடேஷன் வந்ததா இல்லையா இன்விடேஷன் கிடைக்கல அனுப்பி இருக்கிறாரா கொப்பி இருக்காங்க உங்களோட அரசுல அந்த லெட்டரே இல்லையா அப்படியா பார்த்துட்டு கிடைச்சது இல்ல ஒரு இமெயில் செய்யணும் இமெயில் ஒருத்தருமே சொல்லல வரையிலிருந்து சொல்லல எல்லாரும் வந்திருக்கிறோம் தயவு செய்து ஒரு கொப்பியிட்ட போட்டு முழு திணைக்களத்துக்கும் இமெயில் அட்ரஸ் இமெயில் பண்ண முடிஞ்சு முக்கியமா இந்த கல்லுண்டாயில குடிமக்களுக்கு தண்ணி பிரச்சனை எங்களுக்கு வந்து ஜெஃப்னாவின் ப்ரொஜெக்ட்ல வந்து யாழ்ப்பாணம் மற்றது நல்லூர் மற்றது கல்லுண்டு 3 இடங்கள்லையும் வந்து நல்லூர் ஃபிளஷிங் முடியுது கல்லுண்டாய்க்கானது வந்து இப்ப பாரகம் அப்படிதான் ஃபிளஷிங் தொடங்கினோம்னு சொல்லி சொன்னா முடிகிறதுக்கு 2 மாதம் எடுக்கும் 2 மாதத்துக்கு பிறகு கல்லுண்டா பிரதேசத்துக்கு தண்ணி வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து அந்த கல்லுண்டா மக்களுக்கு வந்து நாங்கள் போட்டால வந்து ஜெஃப்னாவின் ப்ரொஜெக்ட் கூட சப்சிடரி ரேட்ல வந்து கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஏதாவது அந்த ரீசெட்மெண்ட் மினிஸ்ட்ரியால ஏதாவது அலோகேஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னா ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ உடனே கொடுக்கல வேண்டாம் இப்போ தண்ணி நம்ம குடிக்கிறது இல்லை எப்போ கொடுக்கணும் வளமையான ப்ரொஜெக்ட் செய்யல எங்க தேவையோ அங்கதான் தண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க கல்லுண்டா பஸ்டா செய்யாம நல்லூர பஸ்டா செய்யறீங்கன்னா என்னோட கேள்வி ஏனண்டா நல்லூர் முழு இடம் கிணறு கல்லுண்டாயில ஒரு இடம் ஒரு ப்ரொஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் நாலேஜ்ல கேட்கிறாரு எங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா அங்க தண்ணி இல்லாதது தானே நீங்க நல்லூர செய்ய படிப்பா கல்லுண்டாய செய்யல மீசாலை சமூக தாண்டி மீசாலைக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து நல்லூரா இருக்கிறதால தண்ணி அங்க வந்து அங்க பிளஸிங் செய்து கொண்டுதான் இங்க கொண்டு சொன்ன ஞாபகம் போன் பண்ணி டிசிஜி மீட்டிங்ல நீங்களோ 2-3 பேர் யாரோ டிசம்பர்ல யார் பணம் கொடுக்க நீ சரிடா நீங்கள் எனக்கு தெரியும் நான் ஜாப்பான நிறுவன வழியாக மாவட்ட பணியாளர் வந்துட்டேன் ப்ரொஜெக்டால ஹேண்ட் ஓவர் பண்ணின உடனே நாங்கள் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கனெக்ஷனை விரைவுபடுத்துறதுக்காண்டி இப்பவே நாங்கள் நல்லூர் ஜாப்பான வந்து ரைட் கனெக்ஷன் நான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் கல்லுண்டாய் என்றது தண்ணியே இல்லாததான் அங்க கிணறைய தோண்டில அவருக்கு தெரியுங்க இப்ப நல்லூர்ல அந்த பிரச்சனை இருக்கு நல்லூர் கோயில கூட தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்ப 7 மணி நேரம் உங்களுக்கு கல்லுண்டாய உடனடியா செய்து கொடுக்கணுமா அப்படி என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப எங்கடல வந்து என்ன சொன்னா பிளஸிங் டிஸ்இன்ஃபெக்ஷன் பாஸ் பண்ணினா மட்டும்தான் தண்ணி கொடுக்குற தண்ணியை வந்து நாங்க பாதுகாப்பான தண்ணியா கொடுக்க வேண்டிய கடப்பாடும் இருக்குது இப்ப பிளஸிங் நடந்து கொண்டு இருக்குது அதை நாங்க கவர்மெண்ட் எக்ஸ்பிரிட் பண்ணி வேலைக்கு செய்யறதுக்கு அது நாங்கள் எதிர்பார்த்ததோட இந்த டிசம்பருக்கு நாங்கள் நல்லூரும் யாழ்ப்பாணம் கனெக்ஷன் கொடுக்கறது எதிர்பார்த்து நாங்கள் கேபிலிட்டி அது இருந்து அதை முடிக்கலாம போயிடுது நாங்கள் எந்த வரையில விரைவுபடுத்தி நாங்கள் எப்படி எந்த வரையில சொல்றாங்க உங்களுக்கு டைம் லைன் இருக்கும் ப்ரொஜெக்ட் கூட டைம் லைன் இருக்கும் அதானே ப்ரொஜெக்ட் பேசிக்கா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல டைம் லைன் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லாததானே என்ன பைக் ப்ரொஜெக்ட் ஓகே இப்ப நான் வந்து ஓஎன்எல் ப்ராஜெக்ட்ல நாங்க கலைஞ்சு போட்டு நான் வேலைக்கு யாரான டிசிஜி மீட்டிங்ல சொல்றோமோ ரொம்ப கன்வர்ட் ஆகி தண்ணி கொடுப்பாங்க 26ஆம் தேதி கூட நான் சொல்றேன் ஓகே நான் சொல்றேன் 26ஆம் தேதி டேட் சொல்றோம் பிளானிங் செய்யல சொல்றேன் நான் இன்ஜினியர் நீங்க தான் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அந்த நாலேஜ் தானே தெரியாதது நான் கேட்க முடியாது இன்ஜினியர் சொல்லும்போ எப்ப பிளான் பண்ணி எத்தனாம் தேதி கொடுப்பீங்க மார்ச்சுக்கு இடையில கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு மார்ச் ஒண்ணு கொடுப்பீங்க எஃப்ஆர்டிசி இல்லாத கன்ஃபார்ம் பண்ணுங்க அது கன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே கடந்த காலங்கள்ல வீதி போட்டு அந்த தண்ணி வந்து அந்த வீடை விட்டு வெளியே அனுப்புவாங்க தேங்கி அதாவது இந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலு கூட போய் அவங்க வீட்டுக்கு இருக்கிறாங்க
அதனால வந்து அந்த மக்கள் போய் பாத்தீங்கன்னா தண்ணி கூட வெளுக்குமானம் அது அந்த வீதி மாட்டி நவாடியை பொறுத்த மட்டும் முக்கால்வாசி மக்கள் வந்து வெள்ளத்துக்கான பேசினோம் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஒட்டிய பணிகள் அமைப்பு செய்யப்பட்ட மக்கள் அல்லது வீதி வந்து இப்ப நாச்சினார் வீதியை கொண்டு போடுறோம் அதுவும் அதே ஒரு பிரச்சனையில இடையில போடக்கூடாதுன்னு சொல்லி அதுல ஒரு பாலம் வைக்கிறது தண்ணி மதுரை நிற்கிறபடியா பழமையா வீடு இடம் வந்து காலால் ரோடு ஏறினா போடுறாங்க ரோட்ட காலால் போட்டு அவை என்ன கேட்டீங்க சொன்னா அந்த சைட் அங்கெல்லாம் வயப்படாது சரி உயர்த்தி போட்ட நீங்க வந்து ஒரு சைட்டால ஒரு வாய்க்கால் இருந்துட்டோம்னா அந்த தண்ணி பக்கத்துல வயப்படாது அதையாவது செய்திருக்கலாம் இதனால பிள்ளைய பாடசாலை கூட போகாமல் வீட்டுக்குள்ள இருக்குது அதுல நான் நேரடியா போய் பார்த்தேன்னா நிலத்தளம் கூட கோயிலாத தூக்க வைக்க நிலைமை அப்ப அதுக்கு நான் கேட்கிற பாலம் கூட பற்றி கேட்கிறேன் சாதாரணமா ஒரு வாய்க்கால் சைட்ல போய் போனா கேட்கிறேன் பெரும்பாலும் வந்து வீதி செய்கிற பொழுது வீதி வந்தா போதும் மட்டும்தான் மக்கள் இருக்கிறார்கள். இந்த பக்கத்துல தண்ணி போடுறது, இந்த பக்கத்துல ஐரிஸ் போடுறது, இந்த பக்கத்துல யூபிஐ கவர்மெண்ட் ஒரு இன்னொரு உலகத்துக்கு மக்கள் கொள்ளிடம் இல்லை. வீதி போட்டா பிறகு பேருந்து மழை வந்தா பிறகு அந்த பிரச்சனையை உணரணும். நவாலியை பொறுத்தவரைக்கும் அது ஒரு வெள்ளம் இயற்கையான மிகப்பெரிய சரியான முறையோடு ரைனேஜ் கொண்டு வர அரசாங்கம் சபைன்னு சொன்னா நீங்க வார வருமானங்களுக்கு சந்தையில வாடகையை கூட்டியோ இன்னமோ செய்யோ நீங்க உங்கள்கிட்ட நீங்க சொல்றீங்க நிதி வராது சொல்றீங்க. ஆனா சொல்லி கொடுத்துருக்காங்க கல்யாணம் கூட்டிட்டு பாடுறது மக்களுக்கு செய்ய ஒரு நாங்கள் படாத பாடுபட்டு நாங்கள் இரவு நான் பிராக்டிகலா விஷயத்தை கலைக்கிறேன் இல்ல நான் கூட சந்தோஷப்படுறது நான் அடிச்சு நிதி எடுத்துட்டாரா பிராக்டிகலா அரசாங்கம் அரசாங்கம் தான் உள்ளூர் சபை தோட்டவழியா சபை சொன்னவரை அப்ப நீங்க என்ன செய்வாங்கட்டா நாங்க பிரேசன ரோட்ல நீங்க பிரேசன நாங்களே செய்யறோம் 5 கோடி ரூபாய் காசை நாங்கள் இந்த கவர்மெண்ட் வந்தாப்புல நாங்கள் பே பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களோட கவர்மெண்ட் ஸ்டாஃப் இந்த செலவையை பே பண்ண பெரிய சேவை அதை தண்ணி பேர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நாங்கள் 5 கோடி ரூபாய் நாங்கள் பெரிய போராட்டமா செய்யறோம். 5 கோடி ரூபாய் நாங்களால செலுத்தலாம். நாங்கள் செலுத்துவதற்கான ப்ராஜெக்ட் 2 கோடி ரூபாய் தான் நம்ம ரோடு போறோம். நான் 2 கோடி ரூபாய் ரோட்ல நாங்கள் மேக்சிமம் பாதிப்படுத்தி போறோம். நான் பார்லிமெண்ட் ஆகிறேன் அந்த சனத்தின பிரச்சனை நீங்க வடிவா தெரியும் அவ்வளவுதான். சோமசுந்தரம் வீதி வந்து நாச்சினார் வீதி வந்து போடப்படுகிறது. அப்ப இப்படி சொல்லக்கூடாது ரோட்டு போடைக்க நின்று பார்த்துட்டு நடத்துக்காங்க. நான் காலவேளைந்து ரோட்டு முடியும் மட்டும் அதுல நான் ஒரு மின்றான்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அச்சுறுத்தல் அதாவது கொஞ்சம் பேரை உயர்ந்து வச்சு கொண்டு ரோடு இப்படித்தான் போடணும் நீ சொல்றத நான் சொல்றேன் சொல்லி ஏற்கனவே இந்த மான் கட்சியில வந்து துணை வேட்பாளர் அனுப்பிவர் ஒரு ரவித்தனமாக வந்துட்டு இப்ப கலைக்கிற மாதிரி கலைக்க மாட்டேன் பிறகு வேற அடிச்சுட்டு வந்து கலைக்க வேண்டும். பாதுகாப்பு
தெரிந்தானே அந்த டேக்கரை அந்த டேக்கர் மண்ணெந்த துறையில தெரியும் நானே இது நீங்க செய்யணும் அது போய் தான் நல்ல பேர் வரும் எனக்கு இல்ல அந்த நல்ல பேர் மூணு டேக்கரோட 4 டேக்கர் வருது தயவு செய்து நம்ம மண்ணாடி போடணும் சொல்லணும் சரி அது பெட்ரோல் தான் பிரச்சனை பெட்ரோல் நாங்க அது எடுத்தோம் சாம்பேத்துறை வீதி 148 பிரிவுல போடுறது ஆர்டிஏ அதுல 152 பிரிவு ஜம்புகோண பட்டணத்துல முடிவடையுது அதுல இருக்கிற அந்த கடையாண்ட இருக்கிற மக்களுக்கு இந்த முறை டிஸ்டா புயலிலேயே வெள்ளம் நின்று வெள்ளம் போயிடாமல் அந்த வீட்டுல இருக்கிறதே நாங்கள் கேட்டுதான் 155 எல்லோரும் வந்து நின்று அகற்றி ஜேசிபி வந்து அப்படி ஏற்றிடணும் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த வீதி புனரமைக்க போறேன்டா உங்களுக்குரிய வாய்க்கால அமைச்சு தரணும் வெள்ளம் போறது இல்லைன்னு சொன்னா வெள்ளம் கிராமங்களுக்கு தேங்கி நிற்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன் அது ஜம்புவோட பட்டணம் இல்ல நீங்கள் திருப்பி சிங்கள மக்களை கொண்டு வர வேண்டும் அது தமிழ் கூட அப்ப இருங்க வார நீங்க இருங்க சரியா நான் சொல்ற விஷயத்தை வணக்கம் ஊர்ல அந்த பேருக்கு மாத்தாரு யார் பேர் மாத்துங்க அது ஜம்புவோட பட்டணம் இல்ல ஜம்புவோட பட்டணம் மெம்பர் சொல்லப்பட்ட விஷயம் வாய்க்கால் சம்பந்தப்பட்டது என்னென்றால் இது எங்களோட பணத்திருப்பு கிராமம் என்றது ஒவ்வொரு வருடமும் இந்த மழைக்காலங்களில் அந்த கிராமம் தண்ணீரால் மூழ்கப்பட்டது. இது நான் போன கூட்டத்திலே இந்த விஷயம் கலைக்கப்பட்ட அந்த கேள்விக்கட்டு விஷயம். ஆனால் இது அறிக்கையிலே பெறவும் இல்லை. அது சம்பந்தமான பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர் உடனடியாக வந்து அங்க பார்த்துட்டு போனவர். ஆனா அவரும் அதுக்கு பிறகு எந்த வித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. அது உண்மையா மனவேதனைக்குரிய முடியும். ஏன்னா நாங்கள் கடிதங்கள் கூடாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் நாங்கள். ஆனால் எந்த வித நடவடிக்கை வந்து பண்டத்திருப்பு அவர் வந்து கார்ல வந்து ரங்கிட்டார் வந்து பார்த்தார் டக்குனு வந்து பார்த்துட்டு சொன்னார். உடனே அவைக்கு ஒருங்கிணைப்பு விஷயம் என்னென்றால் அடுத்தது அந்த பத்திமா ரோட்டால உள்ளுக்குள்ள ஒரு வாய்க்கால் என்றது ரோட்டு கரையோட தான் அமைச்சிருக்க வேண்டும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு மக்கள் குடிமனை இருக்கிற அதாவது கிட்டத்தட்ட 125 குடும்பங்கள் இருக்கிற இதுலதான் அந்த குறுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு ஒரு வாய்க்கால் அமைச்சிருக்குது. அந்த வாய்க்காலால கிட்டத்தட்ட 120 குடும்பத்துக்கு வீட்டாலதான் இந்த தண்ணி போய் அந்த கேணிக்கட்டுக்குள்ள விழுந்து அந்த கேணிக்கட்டுல திருப்பியும் அந்த கேணிக்கட்டு கிராமத்துக்குள்ள இருந்து 35 குடும்பத்துக்கு வீடுகளுக்குள்ளால பாய்ஞ்சுதான் அது வெளியில மேலதிக நீர் தான் வெளியில போகுதோ இல்லையா. ஆனா அங்க இருக்கிற கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல அங்க இருக்கிற குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அந்த 20,000 ரூபாய் காசு கூட அந்த மக்கள் கேட்கவில்லை. ஆனால் தங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று வேண்டும் என்றால் அதற்குரிய நீரை வெளியேற்றும்படி கேட்டுவிடுவார். நாங்கள் உரிய தரப்பினர் எத்தனை தடவை நாங்கள் அந்த ரோட்டை விட்டு நாங்கள் கலைக்கிறோம். அதில் நாங்கள போய் பார்த்துனாங்க சரியான முறையில் அது பண்ணி அகற்றக்கூடிய மாதிரி அதுல இல்லை, இல்லாம இல்லை. அது என்னன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன் கேட்டில முன்னுக்கு வாய்க்கால் அமைச்சால் இந்த ஆடியன் ரோடு சைட்டால எங்களுக்கு பண்டத்திற்கு சந்திர ஏற்கனவே ஆடியோ எங்களுக்கு கிளைம் பண்ணி தந்தவர் அந்த வாய்க்காலோட விளைச்சி விட்டால் அது அந்த பிரச்சனை அது சார் கூட விழானுக்கு இருக்குது. இது பண்டத்திற்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரோடு கரையால வெட்டினால் பண்டத்திற்கு சந்தியில இருக்கிற மெயின் வாய்க்கால் இருக்கு. ஆடியன் மெயின் வாய்க்கால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வாய்க்காலோட விளைச்சி விட்டால் இந்த வெள்ள அலைவுகள் இருந்து நாங்க ஒவ்வொரு வருஷம் அதுல இருந்து போலீஸ் இருக்குது பண்டத்திற்கு பேர் கிளவான பேர்ல பண்டத்திற்கு இருக்குது. அதுல அடுத்தது அந்த ஆடியல ரோட்டு மாதவன் பண்டத்திருப்பு பெட்ரோசெட்ல இருந்து மாதவனுக்கு ஒரு ரோட் ஒன்று இருக்குது. அதுல கிட்டத்தட்ட பண்டத்திருப்பு சந்தில இருந்து 100 மீட்டர் இடையில ஒரு ஏற்கனவே மதம் ஒன்று இருக்குது. அது 10 அடி அகலத்துலதான் இருக்குது. போன கிழமை 2 ஆட்டோ அதுக்குள்ள விழுந்து அது மிகவும் கடுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. அது ஆடியல் ரோட்டுக்குள்ள விழுந்து நினைக்கிறேன். அது உடனடியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த 2 பக்கம் விஞ்சால இருக்கிறது பண்டத்திற்கு விவசாய ஆக்கள் அதுல விவசாயத்தை மேற்கொள்ளினோம். அதே நேரம் விஞ்சால இருக்கிறவங்க சில்லால மக்கள் அது ஒரு குறிப்பிட்ட பஸ் அடிக்கடி போய் வராது. பெரிய பெரிய இது மாதருக்கு எல்லா இடங்களுக்கும் அதால போய் வராது.
இதுல வந்து J143 மானிப்பாய் காரணம் வாய்க்கால் சம்பந்தமான போடப்பட்டிருக்கு. இது நீண்ட காலமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுல காப்பர் வீதி போடப்பட்ட பின்னர் இந்த பெண்கள் ஆடியில காப்பர் வீதி போடப்பட்ட பின்னர் இதுல எந்த சிக்கல்னா இப்ப அங்காளிப்பக்கம் வந்து சங்காரைக்குரியது அந்த மோபிக்கால் எங்களுக்கு அந்த சங்காரைக்குரிய பகுதியில பாரதி வீதி என்ற ஒரு வீதி இருக்கு. அந்த வீதிக்கு வந்து வெள்ளம் போறதுக்கான இடம் வந்து இல்லை. இப்ப அது ஏற்கனவே வேறு இடத்துல டியூபைட் இருந்து வெளியில பயன்படுத்தப்பட்டது. ஆனா அந்த ரோட்டு போட்ட பிறகு அது இல்லாமல் போயிட்டு கனகாலமா அது இல்லாமல் போயிட்டு அந்த வெள்ளம் அங்க வந்து நிரம்பி முடிஞ்ச பிறகு அது ஓட வழி இல்லாமல் பின்னர் பின்பற்றவங்களாக நினைச்சு வந்து கண்டிப்பாய் அலுமினிய குடியிருப்புகளுக்கு வந்து அது இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆடியை வந்து அது சம்பந்தமாக இன்ஜினியர்கள் வந்து எல்லாம் பெரிய பிரச்சனை தான். ஆடியே இரிகேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இரிகேஷன் நீங்க தண்ணி வடிகால வைப்பு சபை நீங்களே பின்னால போயிருக்கீங்க. நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் நீங்க யாரு டிபார்ட்மெண்ட் அப்படியே நீங்க போயிருக்கீங்க. பின்னுக்கு லைட்டா ஒரிஜினல் ரோடு அப்படியே பங்கர் முன்னதான் நீங்க முன்னுக்கு வரணும். இதுல 450 மீட்டர் இப்ப நான் நினைக்கிறேன் அந்த பாரதி வீதி வெள்ளம் கடத்தப்படுமாக இருந்தால் அல்லுண்டி கிட்ட வெள்ள பிரச்சனை குறைஞ்சிடும். அதுல என்னன்னா பல தடவை வந்துட்டீர்கள் ஏற்கனவே இடத்துல மெட்ரோமெண்ட் வந்து ஒரு திருவிட்டா பெற்றதுக்கு போய் மக்கள் எதிர்ப்பாளர் ஏனென்றால் அது குடியிருப்பாக மாறி அது வரும் இல்லை. அதுக்கு வாய்க்காலும் வெள்ள மக்களை போறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. மிக வந்து ரோட்ல நின்று பார்த்துட்டு எங்கட வைப்பு எதுவோ வைப்புல என்ன இருக்கோ அதைத்தான் செய்வோம் சொல்லுது. நாங்கள் கிராமத்துக்குள்ள போய் பார்க்கிறோம். இந்த வெள்ளத்தை போய் வெட்டி விட்டால் உள்ள வேறு எங்காவது போக மாட்டால் போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா இதுல இருந்து அந்த தொடக்கத்துல இருந்து ஒரு 25 மீட்டர் இருக்கு. மற்ற பக்கம் திருப்பினார் அங்கால வாய்க்கால் இருக்கு. ஏற்கனவே வேற வீதிகளுக்கு கூட வருகிற வாய்க்காலுக்கான வெள்ளம் போக்குவிடப்பட்டு அங்கால வாய்க்கால் கட்டப்பட்டு 3 வீதிகள வாய்க்கால் இருக்கு. வாய்க்கால் போய் அங்கால வயலுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு அங்க அதிகம் இருக்கு. ஏனைய வீதிகளுக்கு வெள்ளம் அந்த வாய்க்காலுக்குள்ள போகும். அப்ப 25 மீட்டரை வெட்டி திருப்பி விட்டால் அந்த வாய்க்கால் ஜோயின் பண்ணி விட்டால் அந்த பாரதி வீதி வெள்ளம் இலகுவாக போயிடும். அதுவே சொல்ற வழக்கு போடுறாங்க. ஆர்டிஏ ஒரு நாளைக்கு இதோட அப்பாயின்மெண்ட் கூட்டிக்கொண்டு போய் எல்லா சைட்டையும் பார்த்து அடுத்த நாள் கூட்டிட்டு போவோம். சைட் எல்லாம் பாத்துக்கலாம். அங்க முருகமூர்த்தி கோயில் அந்த வீதிக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் கடிதம் போட்டது பயப்படினா வழக்கு கண்டு தங்களை மட்டும் வழக்கு போட்டுருவாங்க. வழக்கு போறாமலோ வீடுகளை கட்ட விட்டு நீரோட்ட பாதைகள் தடை ஆடியே சொல்லக்கூடாது. பக்கத்துல வீட்டை கட்டிட்டீங்க. வீட்டை கட்டினா சொல்லக்கூடாது. ரோட்டை ஏற்றிட்டீங்க. சொல்யூஷன் தான் தொடர்ந்து பிராண்டிகள் என்ன சொல்ல போறோம். அதான் கேட்கிறேன். போய் அதுல மேக்ஸிமம் பைப்புகள் எல்லாம் பண்ணிட்டான் 10 தரம் போயிருக்கான். எக்ஸ்போர்ட் பண்ணலாம் 10 தரம் போய் திருமணம் இதே கூட்டிக்கொண்டு போனீங்க. இது 3 தரம் அந்த சரியா சொன்னது ரெண்டு பிளேஸ் வைக்கலோ என்னன்னு சொன்னா அந்த பக்கத்துல டிஎஸ்எம் வந்துட்டா நாம நீங்க முடிவெடுத்துட்டு சொல்லுங்க. டிசி மீட்டிங்ல தான் இது சம்பந்தமா முடிவெடுத்துட்டு சொன்னீங்கன்னா நான் 20 ரூபாய் பண்ணி வச்சிருக்கேன். மக்கள் எதிர்ப்பு பழைய குடியிருப்பா மாறி பெருமளவு குடியிருப்பா மாறி அந்த வெள்ளம் போய் அங்கால போக முடியாது. வெட்டி விடையலாம் வெள்ளத்தாங்க வெட்டி விடையலாம். இன்னொரு ஆக்களுக்கு ஒரு சூழ்நிலை கொஞ்சம் குறிப்பிட்ட மாட்டா அதுக்குள்ள உச்சனோட கூட வெட்டி விடையலாம். அது பற்றி என்ன விட தண்ணிக்கிறது நான் விரும்ப மாட்டேன் தானே. அது வேற என்ன ஆப்ஷன் இருக்கு. அந்த சொன்ன போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அந்த பக்கத்துல
டிஎஸ்களாலயோ அல்லது ஒரு என்னடா ஒரு சின்ன வேண்டுகோளா பிரதேச சபையை எனக்கு கட்சியில நான் தான் தலைவர் பிரதேச சபையை கூப்பிட்டு மெம்பர்ஸை கூப்பிட்டு ஒரு விஷயம் கலைக்கும் ஏன்னா அதான் அந்த ஏரியாவில் மோட்டர் சைக்கிள் இருக்கிறாங்க நாளைக்கு தானே அதைக்கு தான் தெரியும் மழை வெயில் எந்த வெளிநாட்டுக்கே வந்து செய்ய முடியாத சூழ்நிலை நீங்க கொண்டாம நீங்க போட்டு அங்க முடிவெடுப்போம் மக்கள் எதிர்ப்பு செய்யணும் செய்யணும் அப்ப மக்களுக்கு கொண்டு வேற எதுவும் ஆப்ஷன் இருக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல கட்டாயம் நீங்க சொல்ற மாதிரி செய்வது ஆடியோல என்ன பிரச்சனை இருக்கு வெள்ளத்தை கொண்டு எந்த ஜோயின் பண்ணா வெள்ள போகும் வாய்க்கால் போகும் ஆகவே அந்த வாய்க்கால் குரு குட்டி கோயிலே இருக்கு அந்த வாய்க்கால் திருப்பி 25 மீட்டர் திருப்பி வெட்டி வச்சா அந்த வாய்க்கால் இதுல என்னன்னா ரெண்டு பிரிவு இருக்கிறபடியால ரெண்டு பகுதியை நாங்கள் கலந்தாலும் செய்யணும் நாங்கள் மீட்டிங் போட்டு செய்யணும் இதுக்கு ஒரு தனியான மீட்டிங் போட்டு சங்கான மற்ற நீங்கள் பிரதேசம் 2 பிரதேசம் வந்து கஷ்டப்பட்ட சனத்துக்கு விட கட்டுறது ஒண்ணு செய்யல இதுல இந்த யாவைக்குளம் சார் ஒரு தனிப்பட்ட மழை காலத்துல செய்யலாம் பிரச்சனையை சொல்லினா என்ன செய்யலாம் புரிவு வருது அடிக்குது சாப்பிட்டு சொல்லி தோட்டத்தை கலைக்காம செய்ய வேண்டியது வந்து அதிகாரிகளுக்கு வனநல திணைக்களத்துக்கு அதிகாரிக்கு சொல்லிட்டு நாங்கள் அதை ஷூட் பண்ணல அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை செய்யும் என்னன்னா கிட்டத்தட்ட அதுக்கு நீங்க வெறுமையா கட்டி போட்டு மணி அடிச்சு கொடுக்கறதோட வழி இல்ல நாங்கள் எரிஞ்சு பார்த்து நாங்க பயிர் வந்து எரிஞ்சு பார்த்து அது போகுது இல்ல மரங்கள் எல்லாம் வெட்டி பார்த்து நாங்க இது அது கம்பு கோழி பெரிய கோழி அந்த கோழி வந்து நவாலி வடக்கு நவாலி தெற்கு எல்லா இடத்தையும் வந்து தேங்கி இருக்கு மற்றது வந்து குளங்கள் வந்து புனரமைக்க வேண்டும் மாணிப்பேட்டையில் உள்ள குளங்கள் வந்து அட்டேரி குளம் மருதனி குளம் நீலங்கா குளம் அதெல்லாம் புனரமைக்கப்படும் ஒவ்வொரு குளமாக எனக்கு விளபாலை சகாயபுரத்தினுடைய வட்டார உறுப்பினர் எனக்கு தொலைபேசி மூலமாக ஒரு செய்தியை சொன்னேன். ஏன்னா நீங்க உறுப்பினர்களுக்கு இங்க இடமில்லாதனால அவர் வரவில்லை. சகாயபுரத்தில் இருக்கிற ஒரு வெள்ள நீர் பிரச்சனைக்கு தாங்கள் நேரடியாக வருகை தந்து பார்த்துவிட்டு இது தொடர்பான முன்னேற்பாடுகளை செய்வதாக கூறியிருந்ததாகவும் திரும்பி அந்த பக்கத்தில் யாரும் வரவில்லை என்றும் ஆகவே அது தொடர்பாக என்ன முன்னேற்பாடுகள் நடந்திருக்கிறது என்பதை கேட்டு சொல்லும்படியாக எனக்கு சொல்லியிருக்கேன். அது சகாயபுரம் இது நரியோடு அது இல்ல நீங்க நம்ம இடவாலயம் மாதாலயம் தொடர்ந்து பார்த்திருக்கேன்.
வணக்கம் ஐயா. ஒரு மாதமா எங்கிட்ட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. பிரதேச செயலாளர் ஆளுநர்கள் கட்சியிலே இருந்து பிரதேச வரைக்கும் எல்லாரும் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. சகாபுரம் சகாமாத ஆலயத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய வெள்ள வாய்க்கால் மீது இயல்பாக தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. தண்ணி உடைப்பு கடற்கரையை பொறுத்த தண்ணி. இப்ப ஒரு மாதத்துக்கு முதல் அதனுடைய குறுக்கு வீதியை வந்து தார் போட்டு 2 பக்கம் தார் போட்டு அதுல அந்த தண்ணி ஓடுற வலித்து வர்றதுக்கு கொங்குரி போடப்பட்டது. அதுல வந்து முறையான டெக்னிக்கல் சைட்டால வந்து தண்ணி வலித்து வருவது பழகிட்டேன். நீங்கள் பிரதேச செயலாளர்கள் தவசாளர்கள் தண்ணி வந்து தண்ணி இன்னும் பத்தவே இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம், பாடசாலை மாணவர்கள் எல்லாரும் பயன்படுத்துற அந்த ஒரு வீதி முறையற்ற டெக்னிக்கல் சைட்டால என்ன நடக்குதுன்னா அந்த வீதி தண்ணி வந்து வசதி இல்லாம நிற்கும். இப்ப நீங்க என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு உடனடியாக அந்த மற்ற எங்களுடைய இணைப்பு வீதியை போட்டு கொங்கிரீட்டை ஃபுல்லா போட்டு ஏற்றி அது கேட்டால் தண்ணியை வந்து பழி செய்யணும். இதை நேரடியாக எல்லாரும் பார்த்துக்கணும். பிரதேச செயலாளர் இருந்து தவிசாளர் இருந்து அந்த வீதி வந்து நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற இளங்குமர அவர்களால் ஒதுக்கப்பட்ட மாவட்ட அடிக்கல் வச்சது அது ஒன்றுதான் அப்படி வந்தது. அதுல என்னன்னா 2.8 பில்லியன் தான் வந்தது. அந்த அது ஒரு பெரிய வெள்ளம் போடுற வாய்க்கால். அதுக்கு ஒரு பாரிய அளவு நிதி ஒதுக்கித்தான் அந்த இதை செய்ய முடியும். அப்ப டெக்னிக்கல் ஆபீசர் நாங்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னா அது இந்த வெள்ளம் ஓட தொடங்குகிற இடத்துல இருந்து கொண்டு வந்தால் குறையா இருந்தாலும் பிரச்சனை. மக்கள் தான் இப்படி போடுவோண்டு இந்த இடத்துல இருந்து தொடங்கி போடுவோன்னு சொன்னதுனால நான் அதை கொண்டே 2 இடம் பிரச்சனை இருக்கு. அதுல வந்து ஒரு ரோட் கிராஸ் பண்ணி போயில அங்க இருந்து வர வெள்ள வகை கூட நிக்கணும். அந்த ரோட்ல நிக்கிற இடத்தோட அங்க வெள்ள நிக்கதான் செஞ்சாலும் பாயம். மற்ற ரோட் போய் அங்க அதுவும் குறையோட முடியுது. அங்கேயும் வந்து அது அதோட வெள்ள நிக்கதான் செய்யுது. இது ஒரு சரியானது. நான் பல தடவை போனா போய் பாக்குறேன். அதுல ஐடி சொல்றதுனால இதுவும் இல்லை. இது நிச்சயமா ஒரு பெரிய நிதி ஒன்று ஒதுக்கி அந்த வெள்ள வாய்க்கால அது வெள்ளமான வாய்க்கால் கொங்குரி போட்டாக போடணும். இப்ப கூட டிசாஸ்டர் இந்த அனர்த்தத்துக்குள்ளால 20 மில்லியன் இதுக்குள்ளால போடலாம். ஆனால் அது 50 மீட்டர் தான் போடும். 50 மீட்டர் அதுல 2 50 மீட்டருக்கு 2 பேர் அடுத்த 50 மீட்டருக்கு அந்த திருப்பி அதே பிரச்சனை தான் நடக்கும். அது ஒட்டுமொத்தமான நிதியை விரைவில் ஐயா நான் கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் உங்களுடைய கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அது மிகப்பெரிய பிள்ளை. அதுக்கான விபூதி நிதியை ஏதாவது திருடி எடுத்து அந்த மக்களுக்கு அந்த வெள்ள பிரச்சனைக்கான பிரச்சனை முன்னுரிமை அடிப்படையில் கண்டிப்பா செய்யணும். நான் கேட்ட கேள்வி இல்லை இந்த தொடர்பாக மற்ற சகாயப்படும் முன்னுரிமை அடிப்படையில் அந்த வீதி கட்டாயப்படுவது 80 வருஷங்களாக வெள்ள வாய்க்காலாக இருந்தால் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அதுல 40 குடும்பங்களுக்கு கை இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் எங்கெல்லாம் கடந்து கொடுப்போம். ஒரு மாதம் இது சம்பந்தமாக கடந்த மீட்டர் ரோட் அதுல இருக்குது. 700 மீட்டர் அதுல அட்லீஸ்ட் ஒரு 300 மீட்டர் இருந்தாலும் போடுறோம். கொங்கிரீட் ரோட்டா போடுறோம். இப்ப வார 4ஆம் நாள் 5ஆம் மாதத்துல தீர்மானம் அடுத்த மலைக்கு இருக்கிறாங்க. அதுல ஏற்கனவே முக்கியமான ஒதுக்கப்பட்டது 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டு அது காட்டறிவு ஆணையோட காட்டறிவு ரோட்ல ஒதுக்கப்பட்டு அதை செய்து முடிஞ்சது. உங்களுக்கு 70 மில்லியன் என்று போட்டவரை 32 எத்தனை 70 மில்லியன் நவம்பர் மாதத்துல புது பட்ஜெட் போட்டு அந்த தீர்வா நாங்கள் டிசாஸ்டருக்கு 5 மில்லியன் ரூபாவை சொசைட்டி சென்டருக்கு கொடுத்து போடலாம். 5 மில்லியன் ரூபா மட்டும் சொசைட்டி சென்டர் கூட செய்யலாம் இருக்குது. அந்த அவைந்த ரோட்டை 2 5 மில்லியன் செய்யலாம்னு சொல்றாங்க. அவர் இல்ல எங்களை கவர்னராக மறைக்கணும். எங்களை
எங்களுக்கு 5 மில்லியன் வந்த சர்க்குலரை 2 மில்லியனா மாத்தி தான் எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கேன் அப்படிங்க 5 மில்லியன் நாங்க அந்த டிசாஸ்டருக்குள்ளே இதுல அனுமதி தந்தி இருந்ததுன்னா 2 சொசைட்டி சென்டர் கொடுத்து இல்ல அலகேஷன் தெரியும் டிசாஸ்டருக்கு வந்து வேற நடந்து தான் அனர்த்த நிதி நான் ரோட்ல போட்டு வந்திருக்கோம் அதுதான் அது வந்து செய்ய முடியாது என்ன காரணம்னா அது 25 முடிஞ்சு திருப்பி ஜனவரி 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு கேட்டிருக்கிறோம் அதுக்கான அனுமதி வந்தால் அதுக்குள்ளால ஒரு குறிப்பிட்ட நீங்க கவர்மெண்ட் 5 மில்லியனா அடுத்து மாத்தி அது 2 மில்லியனா 5 மில்லியனா மாத்தி 2 சொசைட்டி சென்டருக்கு நாங்க அனுமதியை தந்தா நாங்கள் ஜனவரி கிடையாது அவன் இதை நாங்கள் முடிச்சு கொடுத்தோம் நீங்க படிவீங்க இல்ல 5 மில்லியன் தான் 2 மில்லியன் வச்சு அதான் நகர 2 மில்லியன் ஆகில 5 மில்லியன் வச்சிருக்கீங்க கௌரவ உறுப்பினர் குறிப்பிட்டது போல அந்த வீதி வந்து இப்ப அசோரியங்களுக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. கௌரவ பிரதேச செயலாளர் வந்து நேரில் அந்த வீதியை பார்வையிட்டவர். முழுமையாக போடப்படாதிலும் கட்டமாக அந்த வெள்ளம் வந்து குறிப்பிட்ட அந்த இடத்துல 50 மீட்டரையாவது அந்த வெள்ளம் நீக்கிற இடத்தையாவது போட்டு கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்துல இளவாலை சகாயபுரம் அதுக்கு என்ன முயற்சிகள் செய்த நீங்க கிடையாது அது என்ன நிலைப்பாடு கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு இல்ல முழு பேருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுவோம். நாங்கள் பவனத்தில் ஐயாவும் ஆரண்டாலும் கவர்மெண்ட்ல போய் கதைக்கு காசை கொண்டு வேலாது அது பட்ஜெட்ல போடப்பட்டு இவ்வளவு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு வடக்கு மாகாணத்திலேட்டா அதுல வேணுமெண்டா அந்த ரோட போடுறாங்க முக்கியத்துவம் இல்லை இந்த ரோட்டை போட கேட்கலாமே ஒழிய அடிஷனல் பட்ஜெட் இவர் ஆற்ற 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு காசு வராது. அந்த பாவம் எனக்கு அது விஷயம் தெரியும் சார். நாங்கள் போய் ஒரு மினிஸ்டரோட போய் கேட்கலாம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஃபண்டிங்ல இருந்துச்சுன்னா அதை செய்தாங்க அப்படிதான் நீங்க கேட்கலாம். மறுபடியும் மற்றபடி பாராளுமன்ற கலைச்செல்லாம் காசு கொண்டு வரையாது. நீங்க அப்படி சொல்றீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கு முன்னர் கடந்த காலங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கன பேர் இங்க இருக்கீங்க சங்காட தந்தா தந்தா அடிஷனலா போட முடியாத வெள்ள வாய்க்கால் கொம்புரி ரோட்ல சண்டி பேக்க போட்டுதல் எத்தனையோ மில்லியன்ல கொண்டு வந்து அரசாங்கத்துல இருந்து நம்ம கொண்டு வந்தோம். நாங்கள் எடுத்து ஒன்று வர ரோட்டு வலது இருக்குது. இப்போ வெண்மம் இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சுன்னா அந்த ரோட்டு நீங்களே நம்ம ஒடிப்ப இதை விட அடிக்கல நாட்டி போட்டு படத்தை எடுத்து பேஸ்பீட்ல போடுறீங்க. உங்களுக்கு அப்படியே முடியாது செய்து வந்துருக்கீங்க. கஷ்டப்பட்டு அந்த ரோட்டு கொண்டாக்க செய்யலாம். ரெக்கார்டிங்
மக்களுக்கு சேவை செய்யணும்னா வாங்கணும், கீழே வாங்கினா தரலாம். அதுல வந்து இந்த படம் காட்டுறதுக்கு அது மாதிரி கீழே வாங்க கூடாது. சரியா? சேவை செய்ய போனீங்கன்னா வாங்கும். எழுத்து மூலம் எழுத்து மூலம் கேளுங்க. நாங்கள் அது விருப்பம் ஆல்ரெடி அதில் வந்து இன்னும் மறந்து போட்டு நடத்தின காட்டினோம். சரியா? மக்கள்கிட்ட உரிமையா கிடைக்கிறதா தள்ளி வைக்கிறதா கிடைக்க கூடாது. ஆரெண்டாலும் மக்கள்கிட்ட ரோட்டு வந்துட்டா சரி. நான் உங்களோட எல்லாருமே சொன்னா நான் போற மீட்டிங் என்றபடியா நீங்க முழு பேரும் வரலாம். நான் உங்களை நம்பித்தான் அவளுக்கு கூப்பிட்டு இருந்தான். என்ன பண்ண சொல்லிவிட்டு அவளுக்கு சரிதானே? ஏனென்றா அந்த பிரதேச சபையில இருக்கிற பிரச்சனை அந்த பிரதேச மெம்பர் தான் சரிதானே? வந்து அதை செக்ரட்டரி செய்துதான் ஆகணும். இவர் செய்துதான் ஆகணும். உங்களை மாதிரி ஒரு துணிவா நினைச்ச மாதிரி அரசாங்க சரிதானே? செக்ரட்டரி ஒரு விஷயத்தை செய்யலையா அவருக்கு கொடி வரும், அவருக்கு அந்த நாளைக்கு காணும். பவானந்தர் ஐயா வந்து ஒரு வேலையை செய்யலையா அவருக்கு நாளைக்கு பிரச்சனை வரும், அவருக்கு வேலை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காட்டுப்பட்டா. நான் உங்களுக்கு சொன்னா அப்ப உங்களை நான் வடிவாக்க உங்களை சொல்லிதான் போட்டுனேன். நீங்கள் முழு பிரதேச உறுப்பினரும் வரலாம் வர சொல்லு நான் சொன்னா இல்லையோ? அதே மாதிரி நான் உங்களை தெளிவா சொன்னால் சேகுலாக இருக்கிறபடிதான் அவர் செய்யலாம். உங்களை விட்டு இந்த மீட்டிங் குழம்பினால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த நேரத்தில் 30 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல சரிதானே? அப்ப நான் அந்த மனுஷன் போய் நீங்கள் இப்படி குளர்வாத பெரிய சொல்றேன். சேகுலர் மாத்துறது இந்த பேர் போன சேகுலர் மாதிரி யாரு? நான் சேகுலர் மாதிரி நீங்க நான் போற சகல டிசிசி மீட்டிங்குக்கும் சகல இதுக்கும் எனக்கு இந்த கட்சி எல்லாம் விட்டுறாங்க. நான் தான் கட்சி சரிதானே? இந்த கட்சியில நீங்க சகலத்துக்கும் வரலாம். நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்கள் கவர்மெண்ட் சுமந்திரன் ஐயாட கட்சியா இருக்கோ சித்தார்த்த ஆட்சியா இருக்கோ எனக்கு அது பிரச்சனை. பிரதேச நான் போற இந்த பிரதேச மீட்டிங் வரலாம். ஆனா தயவு செய்து குழப்பி பிரச்சனை என்ன உங்களுக்கு நம்பிக்கையோட தான் நான் கூட்டிட்டு போறோம். சரி, இந்த சில விஷயம் நீங்க கேட்ட நீங்க கேட்ட விஷயம் வந்து காசு. முந்தி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜனாதிபதியோட பிரதமரோட ஹை லெவல் சீட்டிங்ல இருந்தாங்க. போய் பண்ணா உங்களுக்கு நேரவே சொல்லலாம். டாக்டர் வாழ்ந்தா இருக்கட்டும் அல்லது வந்து அங்கஜ ராவணா இருக்கட்டும் போல் பண்ணி 10 மில்லியன் எடுத்துருந்தாரு. இப்ப எல்லாம் அரசாங்கம் நாங்க நினைச்ச மாதிரி போல் பண்ணி 5 மில்லியன் அதை விட சொல்லி 10 மில்லியன் தான் செய்யும். அவையோட கெப்பாசிட்டி அவையோட லிமிட் எனக்கு தெரியும். அதனால நான் தேவையில்லாம சில விஷயங்களுக்கு மேல போடுறேன். ஆகவே சில விஷயம் நாங்கள் கலைச்சு அவையால கலைக்கிற அப்படிங்கிற கூட என்கிட்ட சொல்லிடுது. நீ தான் கலை போடும். அவை சில விஷயத்தை விலகி கொள்ளும் போது அவையோட சண்டை பிடிக்கிறதாவே பேசுறதாவே இல்லை. உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தரலாம். நான் இந்த டிசிசி மீட்டிங் போவோம் அங்க எந்த பிரதேச மெம்பரும் வரலாம். ஆனா தயவு செய்து குழப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது அகாடமிக் ஸ்டாஃப். அவங்க படிச்சு முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சு தான் வந்திருக்காங்க. அப்ப நாங்கள் போய் நின்று அடிபட்டு பிரச்சனைப்பட்டு சண்டை பிடிக்கிறதும் யோசனம் இல்லை. நானும் கூட தலைவர் ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியா நான் கூப்பிட்டு கேட்கிறேன். பிரதேச உறுப்பினர் யாரு? நீங்க நின்ற கட்சியா இல்ல தானே? பேரு சண்டை பிடிக்கிறீர்கள். பட் நீங்களே இருந்து சண்டை பிடிக்கிறீங்க. நீங்க அவரை நீங்க போலீஸ் உங்களை விடையிலேண்டா நீங்க எப்படி தெரிஞ்சு நான் போலீஸ் விட்டுருப்பேன். நான் என்ன சொன்னா உனக்கு நான் என்ன சொன்னேன் விடையிலேண்டா சொல்லுங்க நான் பாக்குறேன். அவை தயவு செய்து சண்டை பிடிக்கணும். அவரை நீட்டா அந்த மீட்டிங் ரன் பண்ண விடுங்கோ. பிரச்சனை ஏற்பட்டா ராசா அரசியலை இதுல வச்சு அரசியல் தான் 100 பிரதேச மீட்டிங் அரசியல் தான். ஆனா இங்க
இந்த சனத்துக்காண்டி அவர் ஒற்றுமையா செய்வோம். அவர் எத்தனை விஷயம் என்னோட வயசு சொல்றாரு, எத்தனை விஷயம் நான் கேட்க நீங்க செய்ய மாட்டேன் செய்யறாரு. நீங்க சொல்ல படிக்கிறீங்க, உங்களோட தமிழ்நாடு தானே அங்க இருக்கிறார். நீங்க இந்த மீட்டிங்ல அவர்கள் கேட்க கத்துறீங்க. நான் இந்த மீட்டிங்ல கத்தினா இந்த வருஷம் நான் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் போயிருந்தா அந்த டிப்யூட்டி இருந்த ரீஜன் ஆஃபீஸர் கத்திர வாங்கி இந்த மீட்டிங் வடிவா ரன் பண்ண விடுப்போம். சொல்லுங்க உங்களுக்கு மன்னிக்கவும். நாங்கள் வந்து வேண்டாம், நாங்கள் வந்தது சொன்னாங்க. அப்படி நீங்க யாரும் பெறலாம். நான் வர்றதுக்கு தான் கதைக்கத்தான் வந்தேன். ஆனா தலைவர் என்ன சொல்றாங்க, சொல்றாங்க கள்ளர் மேல நாங்க கள்ளர் மேல நானும் உங்களை கூட்டிட்டு போறேன் சொன்னாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரீசெண்டா இருக்கும் உங்களோட வீடியோவை போய்கொண்டு தான் இருக்கு. அடுத்த ஐயா வணக்கம். நாங்கள் மாதவிலக்கு 150 ஏற்கனவே சேர்க்கப்பட்டது. நீரிமலை பொன்னாலை வீதி 4 மதத்துக்கு கீழ் வைப்பது மூடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுமக்களாக சொல்லப்பட்டது. அந்த வீதியில வந்து ரோட்டு புனரமைப்பு இப்ப காப்பல் ரோடு போட்டிருக்கு. ரோட்டு புனரமைப்பு செய்யணும் இருந்தது வந்து மூடப்பட்டிருக்குது. அதை ஓபன் பண்ணி விட்டாலே அந்த ஏரியாவை வெள்ளத்தில் இருக்கிறத குறைக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. லொகேஷன் கரெக்டாக வாங்கணுமே சொன்னா அந்த ரோட்டுல முதற்கட்ட வேலையெல்லாம் அந்த கிம்பேக் மூடப்பட்டிருக்கு. அதில் ஒரு கிம்பேக் தான் மூடப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து அதாவது ஹெவி சேரிக்கு முன்னால வந்து தண்ணி வந்து மாறுறதுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் மாதர் பக்கம் போனதே இல்லை. கனவேற்கு விளங்காது. நீங்க போய் கதைச்சு அந்த பிரச்சனையை முடிப்போம். இல்ல அது டிஎஸ் வந்து பார்த்தவர் அந்த சொல்யூஷனை எழுதிங்கன்னா ஓகே. அடுத்த விஷயம் வந்து கடற்புறத்தில் ஒழுங்குகின்றவானது ஒரு விஷயம் 155 இளவாட பொய்ப்பி மீனவர்கள் தங்களுக்கு பயன்படுத்தும் இறங்குகளை அமைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அடுத்த விஷயம் காட்டதியில வந்து ஜெக்ஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்லி கால்கட்டை சித்திரைக்கு கேட்டது. சித்திரை டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது. இதுல இடமான பொய்ச்சி மீனவர்கள் லேண்டிங் சைட் குசுமாந்துறையோடு சேர்த்து மேக்ஸம்புட லேண்டிங் சைட்டுக்கும் திட்ட முன்மொழிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு சார். மீன்பிடி அமைச்சர் அது எங்களுக்கு தெரியாது சார். இப்பதான் திட்டம் முன்மொழிவு போயிருக்குது. என்னடா நீங்க போன இந்த வருஷம் பட்ஜெட் எஸ்டிமேட்டா போன வருஷம் அனுப்பிடுவீங்க. உங்களுக்கு பிளான் கேட்க இந்த வருஷம் தான் கொடுத்திருக்குது. இப்ப 2026 கொடுத்துருப்பீங்க. அந்த அப்ரூவ் பண்ணி கொடுக்க இல்லையா? இன்னுமே இல்ல சார். சரி அது தொடர்பாக நீங்க விஷயங்கள் பார்க்க முடியாது. என்னமா சரியா அதை நம்ம சொல்றானே கட்டுப்பாடு 2026 காசு கொடுக்கல. இனி நாங்கள் இனி கலைக்கிறதா டிசிசி கலைக்கிறதா சொல்லுவோம். சொன்னதுக்கு காசு காசு வருமா இல்லையா ப்ளீஸ். காக்கதீவுக்கு சார் அது சாலைக்கட்டுக்கு அதுக்கும் திட்டமொழிவு தான் போயிருக்குது. ஆனா சார் ஏற்கனவே இருக்கிற ஜெட்டிக்கு சார் சொல்றதுக்கு எஸ்டிமேஷனோட போயிருக்குது. அது நான் இல்ல சார் எஃப்ஐ அவருடைய கோர்ஸ்ல ரீப்ரசன்ட் பண்றது உங்க டிபார்ட்மெண்ட். சரிதானே? அப்ப நீங்க தான் 30 லட்சம் ரூபாய் என்னன்னு புரிய உங்களுக்கே தெரியாதுங்களா?
என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களுக்கே தெரியாத கூட காசு ஒதுக்கப்பட்டிருக்கு என்ன வருமானம் நீங்க வாரீங்க வரைக்கும் அந்த சமரியா எடுத்துருவாங்க 2026ஆம் ஆண்டு என்ன செய்ய போறோம் அந்த சமரியா எடுத்து தட்டி பார்த்து சொல்ல மாதிரி காணிக்கு ஒதுமே இல்லை அதே வாரிக்கு மீட்டிங் கோபம் இல்லை உங்களோட கோபம் இல்லை எனக்கு நான் கேட்கிறேன்னா கொண்டு வரலாம் தானே ஏதாவது இந்த 2026ஆம் ஆண்டு என்ன வேலையா செய்றீங்க வடக்கு மாநிலத்துல என்ன நடக்குது உங்களுக்கு சார் கணக்கு நாங்க திட்டமொழிவு அனுப்பி இருக்கிறோம் திட்டமொழிவு நானும் அனுப்பலாம் நான் கேட்கிறேன் இன்னும் ஒன்றும் அப்ரூவ் பண்ணி தரேன் சரி ஓகே அதான் பிரச்சனை அடுத்தது நீங்க கரையோர பாதுகாப்பு அனுப்பவும் இல்ல பட்ஜெட் ப்ரொபோசல் போடவும் இல்ல மினிஸ்ட்ரியோட காசு ஒதுக்கிறேன் வடக்கு என்ன செய்யுங்க கொண்டு வரும் சகல திணைக்களை கொண்டு வரும். அடுத்ததாக மாதவ் தெற்கு 151 பண்ட திரிபுர கிராம சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. நீங்க கல்வி முடிச்சு போட்டு வாங்கோ அதுக்குரிய நாங்க சொல்ற கணக்கறிஞர் 96ஆம் ஆண்டு சம்மேளனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அன்றிலிருந்து 22ஆம் ஆண்டு வரையும் பதிவுகள் எங்கே இருக்கிறது சொல்லப்படும். ஒரு பிரதேசத்தினுடைய முக்கிய அரசு உத்தியோகத்தர் முதலாளர் கிராம சபை அவர் என்ன அவருக்கு கீழ உறுப்பினராக இருக்கிறோம் அது முடியாது அவருக்கு தான் முழு அதிகாரம் அவர் என்ன சண்டிலிப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா தலைமையில் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது.